பிறந்தது 2025 ஆண்டு. புத்தாண்டை கோலாகலமாக கொண்டாடிய மக்கள். பொங்கல் வரை தமிழகத்தில் மழை இருக்கும். பாலச்சந்திரன் பேட்டி. சுனாமியை எதிர்த்து உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலைதான் நம் பண்பாட்டின் குறியீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கண்ணாடி பாலம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. இபிஎஸ் பேச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம். பாஜக மகளிர் அணி ஜனவரி 3ஆம் தேதி பேரணி. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை, போராட வந்த சீமான் கைது. ஸ்டாண்ட் அப் காமெடி என்ற பெயரில் ஜவஹர்லால் நேரு குறித்து அவதூறாக பேசிய பரத் பாலாஜியை கைது செய்ய வேண்டும். செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். அதானிக்கு வழங்க இருந்த ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தம் ரத்து, பாமகவுக்கு கிடைத்த வெற்றி. அன்புமணி பெருமிதம். மறைந்த நடிகை சித்ராவின் தந்தை தற்கொலை. திருவான்மியூர் போலீசார் விசாரணை. டெல்லியில் அர்ச்சகர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம். கெஜ்ரிவால் தேர்தல் வாக்குறுதி. உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறினார் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி. இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் தொடர். பும்ரா உட்பட 3 முக்கிய வீரர்களுக்கு ஓய்வு. ரோஹித் சர்மா தற்போது ரன்களை எடுப்பதில் தொடர்ந்து சிரமப்படுகிறார். இர்ஃபான் பதான் கருத்து. தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 33% அதிகம் பெய்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.